நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தாலும் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ஜல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சு சார். மீன ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். நான் எப்ப சொன்னாலுமே கொஞ்சம் பாவப்பட்ட ராசின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பேன். கடைசி ராசியா இருக்கிறதுனாலோ என்னவோ அவங்கள பத்தி எல்லாரும் கொஞ்சம் பாவமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிடுங்க சார் நீங்களே அவங்கள பத்தி. பாவப்பட்ட ராசி கிடையாது, பலவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற ராசி அப்படின்னு சொல்லலாம். தீர்வு கொடுக்கறது. அதனால கொஞ்சம் அதிகமா, அதாவது ஒருத்தவங்களுடைய கர்மாவை நம்ம நீக்கும் போது என்ன பண்ணணும், அந்த கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோம்ல. சோ அதான் இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் மீனுக்கு பொறி போடுறாங்க. எது போடுறாங்கன்னா தன்னுடைய கர்மாவை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல என்ன பண்றாங்க, பொறி போடுறாங்க. அதே மாதிரிதான் மீன ராசிக்காரங்களுக்கு யாராச்சும் கூட சேர்ந்து சேர்றாங்க அல்லது கூட சேர்ந்து வர்றாங்கன்னா அவங்களுடைய தேவைகளை மீனராசிக்காரங்கிட்ட எடுத்துக்கிற போறாங்கன்னு மீனராசிக்காரங்க உணரவே மாட்டேங்க. சோ அந்த உணர தன்மை அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்ப அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதுன்னு சொல்றோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கற்பனை திறன் அதிகமா இருக்கும். அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு திறன் கொண்டவங்க. அதே போல எந்த இடத்துலையும் ஒரு நிதானம், பொறுமை, தலைமை பொறுப்பு, இந்த மூணுக்கும் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. மொத்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆமா, மூணுமே அவங்ககிட்ட இருக்கும். நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும். ஏன் பொறுமை இருக்கும், ஏன் நிதானம் இருக்கும்? கால சக்கரத்துக்கே 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப 12 ராசிக்கு சொல்லிட்டு, அதாவது 11 ராசிக்கு நீ சொல்லிட்டு வாங்க, என்னோட ராசிக்கு எப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பொறுமை, அந்த பொறுமை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நவ கிரகங்கள் என்ன பண்றாங்க, மீன ராசிக்கு கொடுத்துறாங்க. அந்த பொறுமை அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஞாபக சக்தி எப்படி நம்ம கும்பராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதே போல இந்த மருத்துவத்துறை, ஆசிரியர்கள், அதே போல பெரிய HR டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாமே மேக்சிமம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க தான் அதிகமா அந்த பங்களிப்புல இயங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நீதித்துறையிலுமே நம்மளுடைய மீனராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமா செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு பாக்குறோம். ஓகே சார், இவங்க எந்தெந்த ராசிக்காரன்ட்ட எப்பா கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பா, என் பக்கத்திலே வராதுன்னு சொல்லிடணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாம முடிவெடுக்கணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்மராசிக்காரங்க அப்படி சட்டுன்னு முடிவெடுத்து செய்வாங்க. இவங்க கொஞ்சம் யோசிச்சு செய்வாங்க. அப்போ கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க அவங்ககிட்டயும் கொஞ்சம் நிதானம், கவனம் அப்படின்னு செயல்படுத்தலாம். அதுக்காண்டி யாரையும் நிராகரிக்கணும்னு நம்ம சொல்லல. ஏன்னா ராசியை வச்சு மட்டுமே ஒருத்தவங்க நம்ம நிராகரிக்க முடியாது, குற்றம் சாட்ட முடியாது, குறை சொல்ல முடியாது. ஆனா நம்ம லக்கணத்தையும் எடுத்துக்கிடுவோம். சோ ராசி ஒரு 50% அதோடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த தன்மையில நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்கட்டையும் துலாம் ராசிக்காரங்கட்டையும் கொஞ்சம் நிதானம், கவனத்தை கடைபிடிக்கணுங்கிறத பாக்குறோம். சோ இவங்க யார்கிட்ட ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, யாரு கூட ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்கன்னா கடகராசிக்காரங்கிட்ட ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. ரொம்ப ஒரு லாக் ஆகக்கூடிய தன்மை, அன்பு பாசங்களுக்குள்ள லாக் ஆகக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. விருச்சக ராசியா உடனே ஓடியா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்க ஒரு காதல், அன்பு, பாசம்லாம் வைக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே நம்மளுடைய மீன ராசிக்காரங்க 2 இடத்துலதான் தன்னுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பலத்தை இழக்கிறாங்க அப்படின்னா
காதல்லையும் திருமண வாழ்க்கையும் தான். காதல் சொல்லிட்டேங்க. திருமண வாழ்க்கை ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தன்னை இழக்கிறார்கள் தான் அர்த்தம். ஏன்னா பொதுவாகவே இவங்க ரியலா அன்பு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் செலுத்துவாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்கள மீனராசிக்காரங்க மாதிரி யுவக்காரங்க கிடையாது. ஆனா அதுல பாதி கிட்டத்தட்ட ஒரு 70% கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த லாக் வந்து இவங்களுக்கு உண்டு. இப்ப திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக அவங்களுடைய லக்னம் இவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி 7ஆம் இடத்ததிபதி வலுவான ஜாதகத்தை இவங்களுக்கு அமைச்சு கொடுத்தோம்னா திருமண வாழ்க்கை சிறப்பு. சும்மா சாதாரணமா அசால்ட்டா முடிவெடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் போராட்ட வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் அதிகமா மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய மீன ராசிக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். அப்ப இவங்களுக்கு எல்லா ராசி கூடயும் செட் ஆயிடும் சொல்றீங்களா? பொதுவாக எல்லா ராசிக்காகவும் செட் ஆயிடுவாங்க. ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னென்ன? நம்மளுடைய மீன ராசிக்கு மஞ்சள் கலர் எப்பவுமே அதிர்ஷ்டம். மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு இணக்கமானது. அதுக்கடுத்து வெள்ளை கலர் எடுத்துக்கலாம். வெள்ளை மஞ்சள் வெள்ளை ரெண்டுமே உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டு. ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்னா எது சொல்லுவீங்க? மீன ராசிக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்சிமம் 3ஆம் நம்பர் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து 7ஆம் நம்பர் 3, 7 இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர். ஓகே சார். இவங்க எந்த மாதிரி குல தெய்வங்கள் நல்ல தெய்வங்களை வழிபாடு? இவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வம் ஃபர்ஸ்டே வந்துச்சு பாத்தீங்களா. குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. குலதெய்வத்தை நல்லா பிடிச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருத்தாங்கல்ல உள்ள செங்கமல நாச்சியார் நின்ற நாராயண பெருமாள் வழிபாடு இவங்க லைஃப்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே இவங்க மீனாட்சியோட அருள் பெற்றவர்கள். அதனால மீனாட்சி அம்மனையும் பிடிச்சுக்கலாம். 3 தெய்வங்களும் இவங்களுக்கு முப்பெரும் தெய்வங்களாக இருந்து வெற்றி கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். நம்ம இது பாக்குற மீன ராசினியர்களும் இப்ப இனிமே மஞ்சள் வெள்ளை கலந்துதான் இனிமே போட போறாங்க நம்புறேன். நீங்க கூட அப்படிதான் வந்திருக்கீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி.